சோகம் கவலை இதி போல வர்ஜிதா நீங்கிடும். என்ன சொல்றேன்னா, எந்த ஒரு மனிதர் கீதை என்கிற புண்ணியமான சாஸ்திரத்தை முயற்சி செய்து படிக்கிறாரோ அவர் பயம், கவலை போன்றவைகளை நீங்கி விஷ்ணுவின் பாதங்களை அடைவார். அவ்வளவு மகத்தான இது கீதை. அந்த கீதை யாரு முயற்சி செய்து பார்க்கிறாரோ எல்லாருக்கும் இந்த பயம், சோகம் எல்லாத்தையும் விட்டுட்டு விஷ்ணுவோட பாதங்களை அடைவார். ஏன்னா எல்லாமே நம்மளோட ஒரே முயற்சி என்ன, இது எல்லாத்தையும் நம்ம இந்த கீதையெல்லாம் படிச்சுட்டு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு ஒரே காரணம் என்ன, நம்ம பகவான் பகவான் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாரு. இருக்காரா இல்லையான்னு. பகவான் இருக்காரா இல்லையாங்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். அதுல நமக்கு ஒரு பர்பஸ் இருக்கா, நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண முயற்சி பண்றோம் அப்படின்னு அந்த அந்த கேள்விக்கு முதல்ல ஒரு பதில் கிடைச்சாலே பகவான் இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஏன்னா பகவான் அடையிறது தான் நம்மளோட ஒரே கோலா இருக்கணும். நமக்கு வந்ததெல்லாம் இது ஒண்ணுதான், தெரிஞ்சதெல்லாம் இது ஒண்ணுதான். பகவான் இல்லாம நம்ம இங்க இருக்க முடியாது. பகவான் இங்க இருக்கிறதுன்னா பகவானே சொல்லியிருக்காரு என்ன அடையணும், அதான் அவனோட முக்கியமான இதா இருக்கணும் அப்படின்னு. நமக்கு எது முக்கியம், நம்மளோட கோல் என்ன, நம்மளோட ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னு நமக்கு புரிஞ்சுட்டாலே பகவான் இருக்காரா இல்லையான்னு நமக்கு தானாவே புரிஞ்சிடும். நமக்கு தனியா அதுக்காக யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம். ஏன்னா இதுலதான் இருக்கு. நம்ம எதை பண்ண பாக்குறோம், எதை பண்ணி நமக்கு என்ன, எதை பண்ணாலும் அதோட நமக்கு விளைவு என்னன்னு நம்ம யோசிச்சு பார்த்தா கூட அந்த மாதிரி நம்ம ஏன் பண்ணறோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கடைசியா ஒரு ஆன்சர் வருது பாருங்க. அந்த சமயத்துலதான் அப்பதான் புரியும் பகவான் இருக்கிறா இல்லையா. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ். இந்த பர்பஸ் என்ன, பகவானோட அடையணும், பகவானோட அடையணும், விஷ்ணுவோட பாதத்தை அடையணும். அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாரு, கீதை படிங்கோ. ஏன் கீதை படிங்கோ அப்படிங்கிறாரு. இது என்ன மந்திரமா தந்திரமா, அது ஒண்ணும் இல்ல. கீதை ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா வர்ணிச்சு பகவானே தன்வாயால சொல்லி இருக்காரு. என்ன பண்ணணும், என்ன பண்ணினா என்ன கிடைக்கும், ஏன் அது பண்றோம்னு ரொம்ப அழகா சொல்றாரு. நான் உங்களுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி நானும் நீயும் ஒன்றுதான். நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரே இடத்துல வந்துட்டோம்னா, பகவானோட சேர்ந்துட்டோம்னா வந்த வந்த பர்பஸ் முடியறது. அது அதுக்கான ரொம்ப அழகா எப்படி பண்ணணுங்கிறத கீதையில சொல்லிக்கிறதுனால கீதை அத படிச்சுட்டே இருக்கணும். படிச்சுட்டே இருந்தான்னா என்ன நடக்கிறது, நான் முதல்லயே சொன்னேன் ஒரு வாட்டி, 2 3 கிளாஸ் முன்னாடி. படிச்சுட்டே இருந்தோம்னா அதே இதுல இந்த அழுக்கு, நமக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் கரைஞ்சுட்டு வெளிச்சம் தெரியும். வெளிச்சம் தெரிஞ்சா சத்துவ குணத்துல கிடைக்கும். சத்துவ குணத்துல தெரிஞ்சா நமக்கு என்னவோ நமக்கு அந்த ஞானம் எவ்வளவு இருக்கு, அந்த ஞானத்தை வச்சுட்டு அது சொல்ற மாதிரியே நடந்துட்டோம்னா இன்னும் அழுக்குகள் போகும். படிச்சுட்டே இருந்தா உள்ள இருக்கிற அழுக்குகள் தானா மறையும். ஏன்னா அது வைப்ரேஷன், அது ஒரு சவுண்டு நமக்குள்ளேந்து வருது. வந்தா அந்த அழுக்குகள்லாம் போகதான் போகும். அந்த அழுக்கெல்லாம் போனா நமக்கு தெளிவா தெரியும். தெளிவா தெரிஞ்சா அது சொல்றபடி நம்ம நடந்தாலே போருமே நமக்கு. அதெல்லாம் பண்ணா என்ன கிடைக்கும்னு கீதையில பகவானே சொல்றார், என்னோட பாதங்கள் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. சோ அதான் இந்த முதல் ஸ்லோகத்துல சொல்றார். கீதா சாஸ்திர, கீ நெடிலெழுத்து, தாஷா எல்லாமே நெடிலெழுத்து, சாஸ்திர இத்திர 3 ஜாயினா இருக்கு. மிதம் புண்ணியை, மிதம் இம்மு வருது, என்ன ப வருதுனால இம்மு புண்ணியை எப்பட்டேத், எப் எஃப் இல்ல, எப்பட்டேத், அது தேத் இல்ல, தேத் பட்டம் இல்ல, பட்டம், பட்டேத் பிரயத பூமான், பிரயத பூமான் அதே இப்பது. விஷ்ணு பதம, பதம எல்லாமே குறில் எழுத்துக்கள் தனித்தனியா சொன்னோம். வாப்னோதி, வா நெடில் எழுத்து, ஜாயிண்டா இருக்கனால வா மேல ஒரு ஆகாத் கொடுத்து வாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. முழு ஸ்லோகம். अथ गीता माहात्म्यम्, गीताशास्त्रमिदं पुण्यै यः पठेत् प्रयतः पुमान् विष्णोपदमवाप्नोति भयशोकादिवर्जितः. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம்.
गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्म कृतानि च. கீதா, கீதை, அத்தியன படிப்பது, ஷீலஸ்ய ஷீலத்தோட ஒழுக்கத்துடன், பிராணாயாம யோகம் மூச்சு எடுத்துந்து, பரஸ்ய பரஸ்ய மிக புனிதமானவரின், ச மற்றும், ந இவ இல்லை, சந்தி ஒட்டாது, ஹி நிச்சயமாக, பாபானி பாப்பங்கள், பூர்வ ஜன்ம போன ஜென்மத்தோட, கிருதானி செய்யப்பட்ட, ச மற்றும், யார் ஒருவர் ஒழுக்கத்துடன் பிராணாயாமம் செய்து கீதாவின் அத்தியாயம் செய்கிறாரோ அவரை நிச்சயமாக பாப்பங்கள் மற்றும் பூர்வ ஜென்ம செயல்களின் பாப்பங்கள் ஒட்டாது. பிராணாயாமம் பண்ணி சொல்றாரு. ஏன்னா பிராணாயாமம் ஏன் பண்ண சொல்றேன்னா, பிராணாயாமம் ஏன் பண்றோம்? நம்மளோட மூச்சு சரியான ஒழுங்கான விதத்துல இருக்கு. மூச்சை பிடிச்சுண்டு பண்றதுங்கிறது பிராணாயாமம் இல்லை. மூச்சை ரெகுலேட் பண்றது, மூச்சு ஒழுங்கு முறையில கொண்டு வருது, மூச்சு வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது, அதான் பிராணாயாமம். பிராணாயாமம் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மூச்சை பிடிச்சுன்னு உட்காந்துருக்கணும் அப்படின்னு. அப்படி இல்லை. பிராணாயாமம்னா என்ன? மூச்சை ஒரு ரெகுலரா கரெக்டான விதத்துல போயிட்டு வந்துட்டு இருக்கிறது தான் பிராணாயாமம். அந்த பிராணாயாமம் ஏன் பண்ண சொல்றேன்னா, நம்ம கீதையோட உச்சரிப்பு பண்ணணுங்கிறதுக்காக, கீதை அத்தியனம் பண்ணணும் அப்படி. கீதை அத்தியனம்னா அதுக்கு உச்சரிச்சுட்டு இருக்கணும். அதுக்குதான் நம்ம கீதை படிங்கோ படிங்கோ சாண்டிங் பண்ணணும், எல்லாரும் உச்சரிக்கணும், ஒழுங்கா சொல்லணும் அப்படின்னு எப்போதுமே நம்ம ட்ரை பண்றோம். ஏன்னா இந்த மூச்சை ரெகுலேட் பண்ணிட்டு கீதையை வந்து அந்த அதே அவரு பகவான் சொன்ன வழியில கரெக்டா சொல்லிட்டு வந்தோம்னா, நான் சொல்றது அந்த போன ஸ்லோகத்துல சொல்லச்சு இப்ப சொன்னது அதேதான். அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற வைப்ரேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா வரும். ஏன் சமஸ்கிருதத்தை எடுத்துட்டு இருக்காரு? சமஸ்கிருதம் மாதிரி ஒரு விஞ்ஞானமான ஒரு பாஷையே கிடையாது. அது எக்ஸாக்டா எங்க நாக்க தொடணும், எப்படி நாக்கம் அடிக்கணும், எங்க நாக்க தொடணும், எந்த இடத்துல இருந்து காத்து வெளியில வரணும், அவ்வளவு அழகா டிஸ்கிரைப் பண்ண ஒரே பாஷை உலகத்துல என்னன்னா சமஸ்கிருதம் தான். அது அந்த கீதையே பகவான் சொன்ன அந்த கீதை அவர் அவர் வாயால சொன்னதுல அதே பிராணாயாமம் பண்ணிட்டுன்னா மூச்சை ஒழுங்கா பண்ணிட்டு அதுக்கு பிராக்டிஸ் பண்ணும். நிறைய பேர் வந்து மூச்சு முட்டாடுறோம். இத்தினூண்டு சொல்றச்சு 1/2 நிமிஷம் கூட இல்ல, 20 செகண்ட் தான் இந்த ஒரு லைன் சொல்லணும்னா. அது அந்த 20 செகண்ட் கூட நம்மளால மூச்சை சுதாரிச்சுன்னு சொல்ல முடியறது இல்லை. ஏன்னா நமக்கு பிராக்டிஸ் இல்லை, நம்ம அது பிராணாயாமம் பண்றது இல்லை. பிராணாயாமம் ரெகுலரா பண்ணுவாளுக்கு இந்த மாதிரி பிரச்சனையே வராது. ஈஸியா சொல்லுவா. நிறைய பேர் நமக்குள்ளே இருக்கா, நல்லா வயசானாலும் அவளுக்கு வந்து ஒரு லைன் ஈஸியா சொல்லிட முடியாது. இப்ப இந்த ஸ்லோகத்திலே பார்த்தேன்னா, ஷீலஸ்ய பிராணாயாம, பிராணான்னு சொல்லணும், நம்மளால முடியறது இல்லைன்னு நிறைய பேர் அது வந்து சேவல நிறுத்திட்டு அப்புறம் பிராணான்னு தனியா எடுக்கிறா. ஆனா பகவான் சொல்ற விதத்துல பாத்தீங்கன்னா இந்த பிராணான்னு சேர்த்து சொல்றது மாதிரிதான் நமக்கு சொல்லி கொடுக்குறா. அதுதான் இந்த சமஸ்கிருத பாஷையில தான் எல்லாத்தையுமே எழுதி கூட்டி கூட்டி எழுத முடியறது. பாக்கி பாஷையெல்லாம் தனித்தனியா தான் எழுதணும். இங்க வந்து ஒரே லைன்ல எல்லாத்தையுமே எழுதிடலாம். அதோட மீனிங் அப்படியே இருக்கும், அதோட சொல்ற வழியும் அப்படியே இருக்கும். ஸோ அதனாலதான் பிராணாயாமம் சொல்ற. அந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணி கீதையோட அத்தியாயம் பண்ணோம்னா ஒழுக்கத்துடன், ஷீலஸ்ய, அது வந்து சொல்றச்சியும் நம்ம மனசு ஒழுக்கத்தோட இருக்கணும். ஏதோ சினிமா பார்த்துட்டு ஏதோ வேற ஏதாவது பண்ணிட்டு அந்த சமயத்துல சொல்லிட்டு இருந்தோம்னா அதோட அதுக்கு அந்த இந்த வைப்ரேஷனல் எஃபெக்ட் கிடைக்காது. அது வரணும் அப்படின்னா அந்த ஒழுங்கான மூச்சோட ஷீலத்தோட கீதையோட அத்தியாயம் பண்ணானா நைவ சந்தி ஒட்டிக்காது. என்னன்னா பாப்பங்கள் என்ன பாப்பங்கள்? பூர்வ ஜென்ம கிருத்தா, பூர்வ ஜென்மங்கள்னால வந்த பாப்பங்கள். அதுதான் நம்ம கர்மங்கள், பிராரப்த கர்மான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த கர்மங்களும் இந்த ஜென்மத்துல வர நம்ம அழுக்கு இன்னும் சேர்த்துட்டு இருக்கோம். அந்த அழுக்கையும் அது எல்லாத்தையும் நமக்கு ஒட்டிக்காம போயிடும். இதே அந்த எக்ஸாம்பிளே நீங்க நினைச்சிட்டு இருந்தோம்னு நினைச்சுக்கோ, உள்ள நம்ம சாண்டிங் பண்றச்சு அப்படியே அழுக்கெல்லாம் கீழே விழுறது, ஒட்டிக்காம இருக்கு, லைட் வெளியில தெரியறது அப்படின்னு அந்த அந்த ஒரு எக்ஸாம்பிள் நீங்க அந்த உதாரணத்தை மைண்ட்ல வச்சுட்டு இந்த கீதையை படிச்சேன்னா
உங்களுக்கு அந்த நிஜமாவே நமக்குள்ள இருக்கிற ஒளி நமக்கே தெரிய ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா. ஒட்டிக்காது அப்படிங்கிற பாப்பம் ஒட்டிக்காது. ஏன்னா அது ஒட்டிக்கிறது தான் அது. ஒட்டிண்டா என்ன ஆகுது? ஒரு ஒரு லேயர் மேல லேயரா பாவங்கள் இருந்தா இருட்டு தான் வருது. நமக்கு பார்க்க முடியாது. என்ன நடக்கு என்ன நமக்குள்ள இருக்கிறத நம்மளால பார்க்க முடியாது. வெளி உலகத்துல எனிவே பார்க்க வேண்டாம். அது ஜீவ மித்யா அப்படின்னு பகவானே சொல்லியிருக்காரு. அந்த பார்க்க வேண்டாம். உள்ளுக்குள்ளதான் பார்க்கணும். அதை பார்க்கணும்னா பாப்பங்கள் ஒட்டின்னு இருக்கக்கூடாது. அது ஒட்டிக்காம இருக்கணும்னா நல்ல பிராணாயாமம் பண்ணிட்டு நல்ல ஒரு ஒழுக்கத்தோட கீதா அத்தியாயம் பண்ணணும் அப்படின்னு ஆதிசங்கர் சொல்லியிருக்கார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். கீதாத்யயன தாத்ய தாமில ராகாத் கொடுத்து திய திய இல்ல ध्ययनशीलस्य பிராணா ஷீலஸ்ய பிராணா அப்படின்னு சொன்னாலும் நல்லா இருக்கும். இல்ல ஷீலஸ்ய அது சொன்னாலும் தப்பு இல்ல. லஸ்ய லம் இல்ல ராகத் கொடுத்து லஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தி ஹி சந்தி சமில ராகத் கொடுத்து சந்தி ஹி பா சந்தி ஹி அது சந்தி இல்ல ஹி தொண்டையிலேருந்து வரணும். பா பானி பா ரெண்டுமே நெடில் இழுத்து இழுத்து சொன்னீங்கன்னா நீ ஷார்ட் ஆயிடும். பூர்வ ஜன்ம கிருதா நீச்ச பூர்வ ரஃபா கொடுத்து ஜன்ம ஜமில ராகாத் கொடுத்து கிருதா குருதா இல்ல கிருதா நீச்ச ஒரு ஸ்லோகம். गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्म कृतानि च. மூணாவது ஸ்லோகத்துக்கு போலாம். मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्भसि स्नानं संसारमलनाशनम्. மலம் அழுக்கு, நிர்மோச்சனம் அகற்றப்படுவது, பும்ச பும்சன மனிதர்கள், பும்சாம் மனிதர்கள், ஜலஸ்நானம் ஜலம் நீர் குளியல், தினே தினே தினந்தோறும், சக்ருத் சக்ருத்ன ஒரு முறை, கீதா கீதா, அம்பசி நீரில், ஸ்நானம் ஸ்நானம் குளிக்கிறது, சம்சாரம் சம்சாரமான பிரகத்தினால நியமிக்கப்பட்ட சம்சாரம், மல அழுக்கு நாசனம் அழியும். பகவான் எவ்வளவு அழகா அது நம்ம குளிக்கிறதையும் கீதா படிக்கிறதையும் பத்தி சொல்றார். தினந்தோறும் நீரில் குளித்து மனிதர்கள் அழுக்கை அகற்றுகிறார்கள். ஒரு முறை கீதாவின் நீரில் குளித்தால் சம்சாரம் என்கிற அழுக்கு அழிந்துவிடும். எவ்வளவு அழகா சொல்றாரு. இல்ல சம்சாரம் தான் அழுக்கு. அழுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறவங்க அது சம்சாரம் சம்சாரங்கிறது இந்த பிரகிருத்திலேருந்து வந்தது. பிரகிருத்தினால இந்த குணங்கள் அந்த குணங்கள்னால ஒரு ராகத்வேஷம் அந்த ராகத்வேஷம்னால நமக்கு சம்சாரம்னு ஒரு அழுக்கு நமக்கு வந்துட்டு அந்த அழுக்க கீதா அப்படின்னு ஒரு நீரை அதோட நீரோட கம்பேர் பண்ணி நீரை கீதையான ஒரு நீரில் குளித்தால் இந்த சம்சாரம் என்கிற அழுக்கு அழிந்துவிடும். எப்படின்னா தினந்தோறும் நம்ம நீர்ல குளிச்சோம்னா நமக்கு உடம்புல இருக்கிற அழுக்கை எப்படி நம்ம அகற்றுறோமோ அது மாதிரி கீதைங்கிற நீரை தினமும் பருகினால், ஒரு முறை பருகினால் போரும், அதுல குளித்தால் போரும், சம்சாரம் என்ற அழுக்கு மறைந்துவிடும் அப்படின்னு சங்கரர் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். மல நிர்மோச்சனம் இருக்கு நிர்மோச்சனம் பூசாய் ஜலஸ்நானன் ஜலஸ்னா இஸ்னா ஜாயிண்ட் ஆக்கலாம். ஜலஸ்நானன் தினே தினே சக்ருத்கீதாம்பசி ஸ்நானம் சக்ருல சக்ருத்கீதாம்ப தாம்பல தாம்பசிஸ்னா சிஸ்னா சீமில ராகத் கொடுத்து
சிஸ்நானம் சம்சார சம்சாரம் இல்ல சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். சம்சாரமலநாசனம். இந்த ரஃபார நான் வந்து எப்போதுமே தனியா ஒரு நிர்னு பண்ணுவேன். அது சொன்னாலே எனக்கு என்ன தோணும்னா, எனக்கு சொல்லிக் கொடுத்தவாள் எப்படி சொல்லியிருக்காருன்னா, அது சொன்னோம்னா அதுல ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கணும்னா அதுவும் ஒரு வைப்ரேஷன். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அது சொல்றதுல ஒன்றும் நம்ம ஒன்றும் வெக்கப்பட வேண்டாம், நல்லாவே சொல்லலாம். முழு ஸ்லோகம். மல நிர்மோச்சனம் பும்சாஞ்சலஸ்நானம் தினே தினே சகுருத்கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். இன்னைக்கு 3 ஸ்லோகத்தோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து 4, 5, 6, 7 4 ஸ்லோகமும் எடுத்துக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ரெக்கார்டிங் நிறுத்திக்கலாம். The recording stopped.